சொல்லுங்க எப்படி இருக்கு மீன் குழம்பு? மீன் குழம்பு அவருக்கு பிடிக்காது. சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மீன் மதுரை ப்ரோ கிட்ட தான் இன்னைக்கு வந்து நம்ம வாங்கணும். மார்க்கெட் வந்தாலே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா என் கிடையாது எடுங்க, இந்த மீன் நல்லா இருக்கும், அந்த மீன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணுவாங்க. ஆமா, இங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் நம்ம. மார்க்கெட் பிரைஸோட உடச்சி தருவீங்களா? ஸோ இன்றைக்கி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டே. நாங்கள் வந்து சண்டேக்கு வந்து சாட்டர்டே வந்து வாங்கிட்டு போகிறோம். செம்ம க்ரௌட் இன்றைக்கி சாட்டர்டேவே. ரேட் அதிகம். ஏன்னா ரேட் அதிகம் இன்னைக்கு? மீன் வரலையா? நாளைக்கு வருமா? நாளைக்கு இதே வேலை தான். அதான் நாளைக்கு இதோட டபுளாக தான் இருக்கும். இல்லை கொடை பிடிச்சிட்டு எடுக்கிறேண்ணா. இல்லை இருக்காம இல்லை இல்லை கரெக்டாக இருக்குது. இவ்வளோ மீனையும் வாங்கிட்டு ஆக்சுவலி இந்த கொடையை வந்து காரை நாங்கள் எடுத்து இப்போலாம் வச்சுக்கிறது. இங்கே வந்தால் எப்படியும் 1/2 hour ஆகிடும். ஸோ இவ்வளோ மீனையும் நம்ம கட் பண்ணணும். ஏன் இவ்வளோ மீன் வாங்கியிருக்கீங்க? 100 பேருக்கு சமைக்க போகிறோம். ஸோ அது வந்து இன்னைக்கு இல்லை, அது வந்து நாளைக்கு வந்து சமைக்க போகிறோம். அதனால் முன்னாலே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முன்னைக்கே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வறுக்கிறதுக்கு, குழம்புக்கு அந்த மாதிரி தனித்தனியாக வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கேட்னா என்ன நம்பர்னா? கேட் நம்பர்லாம் ஸோ நீங்கள் பேக் சைடு கேட்டு. ஸோ நீங்கள் பேக் சைடு கேட்டில் வந்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் வெட்டுவோம். இங்கே வந்து 3 ப்ரோ இருப்பாங்க. அப்புறம் இவங்க கிட்ட மோஸ்ட்லி இந்த 2 பேரில் யார்கிட்டயா தான் நம்ம ரொம்ப வெட்டுறது. கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க பீசஸ்லாம். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓஹோ, ஒரு வழியாக 1.5 hourக்கு மேலே உட்காந்து எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து வீட்டுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக வாங்கிறது எதுக்காக வந்தோம்னா 100 பேருக்கு சமைக்க போகிறோம். அதனால தான் இதோடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரும். மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன ஒரு கருத்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. என்னதான் மீன் கடையில் நம்ம மூக்கை மூடிக்கிட்டு மீன் வாங்கினாலும் சமைச்சதுக்கப்புறம் மூக்கை பிடிக்க தான் சாப்பிட்றோம். இதை நான் எப்பயுமே யோசிப்பேன். காருக்குள்ளே வைக்கும் போது இல்லைடா கார்லாம் நாறுது. சூப்பர். சரி வாங்க போகலாம் வீட்டுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இவங்ககிட்டலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், வெட்டி பாருங்கள், சூப்பராக விட்டுவாங்க. ப்ரோ பாய் பாய். வர வீட்டுக்கு வந்துட்டோம், குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம். வணக்கம். வணக்கம்மா. அங்கேயே வணக்கம் சொல்லிட்டீங்களா? நீங்க தான்பா சொன்னீங்க. மார்க்கெட்ல அம்மா மார்க்கெட்டுக்கு போனா எல்லாரையும் மறந்துடுவாங்க. அவங்க வாட்டின வந்து இந்த மீன் எவ்வளோ, எனக்கு வந்து 1/2 கிலோ வேணும். 1/2 கிலோ அதாவது அவங்க வந்து 2000 ரூபாய் சொல்லுவாங்க. 1/2 கிலோ நம்ம என்னைக்கு வாங்கி 1 கிலோ வந்து 2000 ரூபாய் சொல்லுவாங்க. 500 ரூபாய்க்கு தாங்க. இவ்வளோ மோசமாவாடான கேள்வி கேட்குறேன். கோயமேடுன்றேன் வானகரம் மார்க்கெட்டில் உள்ள மீன் வியாபாரிங்க என்ன தெரிஞ்சாக்கா நான் இப்படி விலை கேட்பேனா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே அதை வந்தாங்கன்னா தெரியும் அம்மாவை. யூஸ்வலாக நம்ம அங்கே போய் வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா, ஒரு 5-6 வருஷமாவே நான் அந்த மார்க்கெட் போய் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அதனால வந்து பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிருக்கோமா நீங்கள் இந்த வீடியோவில் வந்தீங்களா, அந்த வீடியோ சொன்னீங்களா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன பண்ண போகிறோம் அதை சொல்லுங்கள். குழம்பு, வஞ்சர மீன் குழம்பு. வஞ்சர மீன் குழம்பு தான். எறா வந்து சும்மா வெறும்னே கொத்தமல்லி போட்டு வதக்க போகிறோம். சூப்பர். என்ன அதனால் இதில் வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சரி. இன்னைக்கு மீன் குழம்புமே வேற மாதிரி மீன் குழம்பு. வெங்காயம் கிடையாது, தக்காளி மட்டும் போட்டு. நான் கேமரா ஃபர்ஸ்ட் திருப்பிக்கிறேன். பையனை இப்படி திருப்பி விடுவோம். திரும்பப்பா தம்பி. பார்த்தீங்களா திரும்பிட்டாரு. கேமராவை பற்றி புகழ்ந்து தள்ளுறாங்க. ஐயோ இது நல்லா இருக்கு,
ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. நிஜமாவா? ஆமா, இவனுக்கு ஏதாவது ஒரு பேர் வைங்க இந்த கேமராக்கு. கேமராக்கா? ரோபோ. சிட்டின்னு நம்ம வச்சிருவோம். சிட்டியா? சிட்டி ரோபோ. ஆமா. சோ நம்ம கூட வந்து இன்னைக்கு சரி வாங்க சிட்டி ரோபோ, கரெக்டா வீடியோவை கவர் பண்ணுங்க. டேய் சிட்டி ஒழுங்கா கவர் பண்றோம். இது வர்க்கிங் தானே. சிட்டி ஒழுங்கா கவர் பண்ணல ஏமா. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5 தக்காளி போட்டிருக்கேன். ரோபோ ரெடி ஆயிட்டான். சிட்டி ரெடி ஆயிட்டான். இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 தக்காளி, அதாவது ஒரு 300 கிராம் தக்காளி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர்த்துக்கு. நீங்கள் 2 பேர்த்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி போட்டிங்கன்னா போதும் இந்த குழம்புக்கு. இந்த தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கேற்ற உப்பு எல்லாமே நம்ம போட்டுடலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு. நீங்கள் வந்து 2 பேர்த்துக்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற உப்பு சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த எறா, இது வந்து பெருசாக இருக்குல்லப்பா. இங்கே வா நீ ஏன் அங்கே ஓடுற? இந்த மாதிரி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு. எறா சிப்ஸா? இல்லை வறுவல் தான். வறுவல் இந்த மாதிரி வறுத்தோம்னா நல்லாயிருக்கும் ட்ரையாக. எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா எறா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வளர பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எறா மேலே உள்ள கிரேஸ் வந்து மோகம் போயிடுச்சு. அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தோம். அதுவுமே வந்து நான் வந்து லாக்டவுனில் தான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். லாக்டவுனில் தான் வந்து மீன் வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய வந்து வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய இருக்குது மீனில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீன் அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிக்கனை கம்மி பண்ணிவிட்டு மட்டனில் வந்து மட்டன் வந்து அம்மாவுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நடுவில் வந்து செக்அப் பண்ணப்போ மட்டனை குறைச்சிக்கோங்கம்மா, கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்டரில் நிற்கிறப்பல பதக்கம் தாண்டிடுவார், அதனால் வந்து நீங்கள் மட்டனை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு. நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். மட்டனை பழக்கி விட்டதே ரமேஷ் தான். எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவன்தான் மட்டன் சாப்பிடுங்க, நான் சிக்கன் தான் விரும்பி சாப்பிடுவேன், மட்டன் ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஆனாலுமே சொல்லி அந்த இந்த எங்கப்பா பிரியாணி வாங்கி கொடுத்த ஒரு தடவை இல்லைப்பா, ஆமாம் அதில் அந்த கடையில் வாங்கி கொடுத்து பிரியாணி செம்மையாக இருக்கும் அங்கே. அதை சாப்பிட்டேன் பாருங்க, அதுலேருந்து தான் மட்டன் பிரியாணி பைத்தியம் ஆயிட்டேன். பேர் எனக்கு கண்டிப்பாக தெரிலங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்ஐசி தாண்டினோம்னா ஜெமினி பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். நல்ல பெரிய மொய்தீனா? இல்லை மொய்தீன் கிடையாது. சார்மினாரா? சார்மினார் இல்லைப்பா. இன்னும் ஒரு சூப்பர் இதுங்க. அது ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக ஐ மீன் கம்மி மீன்ஸ் கரெக்டான குவான்டிட்டியில் தருவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலே திகட்டிடும். பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக போட்டிருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த கடை ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடை. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான கடை. இப்படி வெட்டிக்கணுங்களாம்மா? ஆமாம். இதில் நான் உங்களுக்கு ஒரு டைம் வந்து இது அம்மா பாப்கார்ன் இதில் ஒரு பாப்கார்ன் பண்ணி காமிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அது பண்ணி காமிங்க ஒரு டைம். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து எறாவை வந்து இதில் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எறாவை போட்டாச்சு. எல்லாமே மைல்டாக தான் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா தவறுங்க நல்லா வதங்கணும். தக்காளி மீன் குழம்பு. ஆமாம், வெங்காயங்கள்லாம் கிடையாது. கடைசியில் பூண்டு தட்டி போட்டு தாளிக்கணும். அவ்வளோதான். ஆமாம். ஆமாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த வந்து மீன் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா புளி போட்டு அந்த மறுநாள் வச்சு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் இருக்கும் பாருங்க, அதுதான் வந்து வேற லெவல் டேஸ்ட்டு. அதுவும் காலையில் இதுக்கெல்லாம் இட்லிக்கெல்லாம் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்ச மீன் குழம்ப மறுநாள் திங்கட்கிழமை காலையில் மஞ்சத்தூளும் இப்படி லைட்டாக. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் ஒரு 2-3 ஐட்டம் இருக்கும் எப்பயாவது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். நண்டு ஒரு இதுவில், மீன் குழம்பு ஒன்றத்தில், ஃப்ரை ஒன்றத்தில், இது ஒன்றத்தில் எடுத்துகிட்டு போனோம்னா பசங்கள்லாம் அப்படியே அலறுவானுங்க. அப்படி இருக்கும் அப்போலாம். அதெல்லாம் ஒரு காலம். இப்பவும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல? ஆமாம், கேட்டுட்டு இருக்காங்க. ஃபாரின் போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம கிட்ட மசாலாஸ்லாம் ஆர்டர் போட்டு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அயர்லாந்து வரைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க பார்சலை. குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன். இதில் நீங்கள் 2 பேர்த்துக்கு அப்படின்னா 1.5 ஸ்பூன் போட்டால் போதும் குழம்பு மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள், அதாவது நிறைய காரம் வச்சு அரைக்கிறவங்க வெறும் மிளகாத்தூள் போட தேவையில்லை. இந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டாலே போதும், குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டாலே போதும். நம்ம வந்து காரம் நார்மலாக அரைக்கிற தொட்டு
நான் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்பேன் எப்பவுமே 8 பேர்த்துக்குன்றதுக்கு. நீங்கள் இது 1.5 ஸ்பூன் போட்டால் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம புதுசாக ரெடி பண்ணோம்ல செட்டிநாட்டு சிக்கன் பெப்பர் மசாலா, அதுதான் இந்த 1 ஸ்பூன் போடுறேன் எறாக்கு. இதுவெல்லாம் வெங்காயம் எதுவுமே போடாமல் இதை மட்டும் போட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்டோம்னா அந்த ஸ்மெல் அப்படியே நல்லாயிருக்கும், இந்த வாசம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இது பாருங்க மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே புளி வந்து ஒரு 150 கிராம் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை அப்படியே இதில் ஊற்றியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து இனிமேல் தக்காளி ஊறுகாய் கிடைக்கும். நிறைய பேர் தக்காளி ஊறுகாய் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியெல்லாம் வந்து சீசன் டைமில் வாங்கி நல்லா கழுவி திருவி காய வச்சு எடுத்து வச்சுப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அம்மா சமையல் ஃபுட்ஸில் வந்து லண்டனுக்கு வந்து ஒரு பார்சலும், அப்புறம் அது என்னப்பா யூஎஸ்க்கு வந்து பேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கனடாவா, கனடாவுக்கு வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வடகம் இல்லாதனால ரெடியாக அவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம இங்கேயே ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வடகம் வந்து மேலே காய வச்சிருக்கிறோம், எப்படியும் 10 நாள் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால தான் அது என்ன அதுப்பா ஏதோ சொன்னியே ஒன்று மேலே வச்சா சீக்கிரமா காயும், சோலார் ட்ரையர். ஸோ அது வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி என்ன பண்ணலாம், அப்டேட்லாம் இருக்கு உங்களுக்கு, இருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு நாங்கள் சீக்கிரமா சொல்றோம். ஸோ இங்கே பாருங்க யூஸ்வலாக நம்ம வந்து ஃபாரின் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பபிள் டிராப் வந்து கம்பல்சரி போடுவோம். அது இல்லாமல் ஏன்னா இந்த டப்பா வந்து சில டைம் வந்து தூக்கி போடும்போது நெசிங்கிடும், அதனால இந்த மாதிரி பேக் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதை காட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான். ஸோ நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் அந்த பேக்கிங். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கூட உங்களுக்கு வரக்கூடாது, நீங்கள் யாரும் ஓப்பனோ இல்லை சீலோ தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பேக்கிங் வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப சேஃபாக உங்களுக்கு வந்து சேரும். ஆல்ரெடி இந்த கண்டெய்னர் மாற்றினதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கிங், சேஃபான பேக்கிங் வந்து சேஃபும். ஸோ இதுதான் வந்து இவ்வளோ பெரிய பார்சலு. இதை மறுபடியும் அவங்க ரீபேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கான ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறவங்க எப்பயுமே. கீழே போயிட்டு வர வளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னங்க ரெடியாக இருக்குது, மீன் குழம்பு கொதிச்சிச்சு, மீன் போடணும். எறா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த கொத்தமல்லி, மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா தட்டின பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து நல்லா செவுக்கணும். பூண்டு வந்து இந்த மாதிரி செவுக்கணும். செவுந்தவுடனே நம்ம எடுத்து மீன் குழம்புல கொட்டிடுவோம். கொட்டிட்டு பாருங்கள் இப்படி ஒரு கலக்கு, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, மீன் குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பாரிஸ் போனப்போ பாரிஸ் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஆமாம், செட்டு வந்து வாங்கினோம். ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணீங்க, டைட் பண்ணேன். அதை அந்த இதுக்குள்ளே போட முடியல, எப்படி போடணும்னு எனக்கும் தெரியல. நீயும் போட்டு பார்த்தையா? ஆமாம், செட் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. பஜாரில் வாங்கினது யூஸ் ஆகுமா யூஸ் பண்ண ஆகாதான்றதை நம்ம பார்க்காம வாங்கணும் அப்படின்னா இல்லை, செக் பண்ணி காமிச்சாங்க. அங்கே வேற ஒரு பீஸை செக் பண்ணி காமிச்சாங்க. ஆனால் இந்த பீஸ் வந்து இதுக்குள்ளே நம்ம தப்பாக போடுறோமா என்னான்னு தெரியல சூரி. அப்படி கூட அதை நாங்கள் மட்டும் செக் பண்ணிட்டு கரெக்டாக சொல்கிறோம். இப்போ வந்து மிஷினில் துணி போடணும். சாப்பாடு வந்து வச்சுருக்கிறேன், அது ரெடி ஆகட்டும். ரெடி ஆகிற வேலைக்கு இதை இந்த மிஷினில் வந்து நம்ம பாத்திரத்தை போட்டுப்போம். அம்மா வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அம்மா வரலட்சுமியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ட்ரே இருக்குது, 3 ட்ரே இருக்குது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி காமிங்கம்மா. 1 இதில் வந்து ஸ்பூன்ஸ்லாம் வச்சுக்கலாம்னாங்க. இல்லை, ஸ்பூன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிளேட்டு கூட வைக்கலாம். அப்புறம் கரண்டி வந்து ஒரு இதாப்பா 4 நாள் ஆகுதுப்பா.
ஸோ இன்னும் வந்து நம்ம ஒரு 5 days யூஸ் பண்ணிட்டு 10 days இது எப்படி யூசேஜ் ஆயிருக்கு அப்படின்ற ரிவ்யூ எல்லாத்தையும் லோட் பண்ண வேண்டியதுதான் அதில். இதில் வந்து ஒன்றா அப்படியே செக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது போடக்கூடாது அது போடக்கூடாதுன்னு ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. என்னடா இது வேஸ்ட்டாக 49 அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதை அந்த கமெண்ட்லாம் படித்தப்போ எனக்காகவே தமிழில் வேற போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் படித்த உடனே கொஞ்சம் ஓகே நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து தேத்திக்கிட்டேன் நான். அது வந்து ஒன்றும் கிடையாது, எதனால வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு ரீசன் அதான் அந்த இது ஃபேன் மாதிரி இருக்கு, இடிக்கும். அதனால நம்ம போட்டுட்டு இதை சுற்றி பார்க்க சொன்னாங்க. கீழேயும் சுற்றி பார்க்கணும். கீழே சுற்றி பாருங்கம்மா. கீழே சுற்றும், கீழே ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொன்னார் அவர். மேலே தான் சுற்றி பார்க்கணுமா. இப்போ எல்லாத்தையும் அதுக்குள்ளே அடிக்கிட்டேன். இந்த ஒரு பாத்திரம் வந்து பத்தலை, இன்னும் இப்போ சமைக்கிறோம் இல்லைங்களா அந்த பாத்திரம் இருக்குது, அதோடு சேர்த்து போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய பாத்திரம் வந்து அதுக்குள்ளே போட முடியல. இந்த குக்கர் வந்து நம்மளால் அது உள்ளே வைக்க முடியல. இந்த குக்கர் வச்சா ஒரு 2 பாத்திரம் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் கையிலேயே அதை கழுவிடுறோம். என்ன சூரி? ரொம்ப பெரிய பாத்திரங்கள்லாம் போட முடியல. ஆனால் வந்து இவ்வளோ பாத்திரம் போடுறதே எனக்கு ரொம்ப வந்து பெனிஃபிட். ஆமாம், ஓரளவுக்கு நிறைய பாத்திரம் வந்து அதில் போட முடியுது. நம்ம வீட்டில் அதிகமாக விழுகிற பாத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டு, கிளாஸு, இதுதான். கீழே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இது பண்ணுறதுனால மத்தியானம் சாப்பாடு காலையில் மத்தியானம் எப்படியும் ஒரு 8-10 பிளேட்டு விழும். அதனால் அது மட்டும்தான் நம்ம வீட்டில் ஜாஸ்தி. அதுதான் கொஞ்சம் பாத்திரமே விழும் நமக்கு. சூப்பராக இன்றைக்கி வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எறா வறுவல். மீன் வந்து மசாலா போட்டு வச்சுட்டு இருந்தேன், அதனால் பொரிச்சிட்டேன். இப்போ சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் அவங்கள எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம், இனிமேல் தான் மேலே வருவாங்க அவங்க. சூப்பரான இந்த மீன் குழம்பு, எறா வறுவல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்பா வந்து இப்போதான் வந்தாரு, சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு மீன் குழம்பு? நல்லா இருக்கு. மீன் குழம்பு அவருக்கு பிடிக்காது, ஏதோ உங்களுக்காக சொல்றாரு. நல்லா இருக்கு. மீன் குழம்பு சாப்பிட மாட்டாரு, ரொம்ப வறுத்த மீன் தான் சாப்பிடுவாரு, எறா பிடிக்காது. ஏன் மீன் சாப்பிட மாட்டீங்க? அவர் சொன்னா நீயும் சாப்பிட மாட்டேன். ஆமா, ஏதோ கதை இருக்கு போல. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். Thank you so much. Bye. Bye சொல்லுங்க. Bye சொல்லு.